Alhamdulillah. Alhamdulillah. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஜும்மா என்ற இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே சொல்கிறோம். இந்த நேரத்தில் நாம் எந்த கொள்கையை மறுமையில் வெற்றி தரும் என்று ஏற்றிருக்கிறோமோ, அதை கடைபிடித்து வாழ்கிறோமோ, அதில் தொடர்ச்சியாக உறுதியாக இருப்பதற்கு நாம் எதில் கவனம் செலுத்த வேண்டும். இது குறித்த செய்திகளைத்தான் இன்றைய ஜும்மா உரையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம அறியாமையில மூழ்கி கிடந்தோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியங்களை எல்லாம் மார்க்கம் என்று நம்பி செயல்படுத்தி வந்தோம். அறிஞர்களுடைய, பெரியார்களுடைய, மகான்களுடைய, ஜமாத்துகளுடைய கருத்துக்கள் தான் இஸ்லாமிய கருத்து என்ற நம்பிக்கையை உடைத்து அதிலிருந்து விடுபட்டு வஹி மாத்திரம்தான் மார்க்கம், அல்லாஹ் மாத்திரம்தான் வணக்கத்துக்குரியவன் என்ற கொள்கையை ஏற்றிருக்கிறோம். இந்த கொள்கைக்காக எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிறோம். தியாகங்கள் என்றால் அடி உதை வெட்டு குத்து என்ற தியாகம் குறைவாக இருந்தாலும் சொந்த பந்தங்களை பகைத்திருக்கிறோம், நம்முடைய அரவணைப்புகளை இழந்திருக்கிறோம், நிறைய இந்த உலகத்தில் அதனால் பெரிய நஷ்டங்களை சுமந்திருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக செஞ்சோம் என்று சொன்னால், இந்த கொள்கை சரியான கொள்கை. இந்த கொள்கையில் இருப்பதால் இந்த துன்யாவிலே நமக்கு சில சங்கடங்கள், சில சிரமங்கள், சில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் மறுமையில் இதற்கு கூலி இருக்கிறது. மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இந்த கொள்கை தான் சரியானது என்பதற்குத்தான் இவ்வளவு தாங்கிக் கொண்டோம். எந்த ஒரு மனிதருக்காகவோ, இயக்கத்திற்காகவோ, கட்சிக்காகவோ, உலகத்து ஆதாயத்திற்காகவோ இந்த துன்பங்களை எல்லாம் நம்ம சகித்துக் கொள்ளவில்லை. ஆகிரத்தில் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற கொள்கை இதுதான். இந்த கொள்கையை தான் பின்பற்ற வேண்டும். அதனால் ஏற்படுகிற எந்த விளைவை பற்றி நம்ம கவலை இல்லை என்று ஒரு நிலைப்பாட்டில் வந்தோம். அந்த கொள்கையில நம்ம இருக்கிறோம். இந்த கொள்கையில பயணிக்கும் பொழுது எப்ப இந்த கொள்கையிலிருந்து நம்ம தடம் மாறுவோம், தடமாறுவதற்கான வாசல்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை அறிந்து அதில் நம்ம கவனமாக செயல்பட வேண்டும். இப்ப இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வந்த நம்மை அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க சொல்லி யாராவது அழைத்தால் போவோமா? போக மாட்டோம். தெளிவாக வழி வைத்திருக்கோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியங்களை நம்ம ஒரு காலத்திலே செய்ய மாட்டோம் என்கிற அளவுக்கு தெளிவு இருக்கிறது. அதை நியாயப்படுத்துவதற்கு என்ன வாதங்களை வைத்தாலும் அதற்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு நாம் அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறோம். ஒரு மதுரவின் பக்கம் நம்ம அழைத்தால் போவோமா? போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? வஹிதான் மார்க்கம் என்று அறிந்திருக்கிறோம், அது வழிகேடு என்று அறிந்திருக்கிறோம். அதை நியாயப்படுத்துவதற்கு சொல்ற எல்லா வாதங்களுமே தவறானவை என்பதை புரிந்திருக்கிறோம். என்ற காரணத்தினால் நம்ம ஷிர்கின் பக்கம் போக மாட்டோம், மதுஹபின் பக்கம் போக மாட்டோம், தரிகாவின் பக்கம் போக மாட்டோம், பிதாத்துகள் பக்கம் போக மாட்டோம். மக்களால் உருவாக்கி கொண்ட வணக்கங்களை எல்லாம் மார்க்கம் என்று சொல்வார்களே, ஆனால் நம்ம திரும்பி போவோமா? போக மாட்டோம். இதுல எல்லாம் தெளிவா இருப்போம். ஆனால் எப்ப இந்த சரியான கொள்கையில் இருப்பவர்கள் தடம் புரள்வார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? நாம் ஒரு கொள்கையின் பக்கம் வந்துட்டோம். ஒரு கொள்கையின் பக்கம் வருவதற்கு ஒரு நபர் உங்களுக்கு காரணமாக இருக்கலாம், அல்ல சில நபர்களுடைய பிரச்சாரங்கள் காரணமாக இருக்கலாம், ஒரு இயக்கம், ஒரு சங்கம், ஒரு ஜமாத்து உங்களுக்கு காரணமாக இருக்கலாம். அப்ப இந்த இயக்கத்தின் மூலமாக, இந்த ஜமாத்தின் மூலமாக, இந்த நபரின் மூலமாக இந்த கொள்கை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த கொள்கையில் இருக்கிற பற்றோடு சேர்த்து அந்த நபரின் மீது பற்று அதிகரிக்கும், அந்த இயக்கத்தின் மீது பற்று அதிகரிக்கும், அந்த ஜமாத்தின் மீது பற்று அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்கும் பொழுது நம்ம அந்த கொள்கையின் பக்கம் தடமாறாவிட்டால் கூட நம்ம மனசுல என்ன மாதிரியான சிந்தனை உண்டாகிவிடும் என்று சொன்னால்,
நம்ம அறிஞர் சொன்னா சரியா தான் இருக்கும், நம்ம இயக்கம் சொன்னா சரியா தான் இருக்கும், அதுல மறுபரிசீலனைக்கு வேலை இருக்காது. ஏனென்றால் இவங்க வந்து சிறுத்தை எதிர்த்தவங்க, விதத்தை எதிர்த்தவங்க, அதெல்லாம் தப்பு நமக்கு சொல்லி தந்தவங்க என்ற காரணத்தினால் அதுல எந்த மாற்றமும் வராது என்ற ஒரு நம்பிக்கை நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இல்லாவிட்டால் கூட நாட்கள் செல்ல 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 யார் நமக்கு தௌஹீதை சொல்றாங்களோ அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் மாற்றம் வராது, அவங்கள்ட்ட பிழையே வராது. மதுஹபை எதிர்த்தவங்க மதுஹபை உண்டாக்குவாங்களா, சிறுத்தை எதிர்த்தவங்க சிறுத்தை உண்டாக்குவாங்களா என்று ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தௌஹீதின் மீது ஒரு நம்பிக்கையை விட அதை சொன்னவர்கள் மீது ஒரு நம்பிக்கை அதிகமாகி போயிடும். தௌஹீது நம்பிக்கை இருக்கும், அதை சொன்னவர்கள் மீது நம்பிக்கை அதிகமாகி விடும் பொழுது அவர்கள் தவறான கொள்கையின் பக்கம் அழைத்தால் அது சரி என்று போய்விடும். இதுதான் பேலன்ஸ். இதுதான் பிரச்சனை எங்க வரும் என்று கேட்டால் சரியான கொள்கையில் இருக்கும், வேறு எவன் சொன்னால் போக மாட்டோம். யார் நமக்கு சரியான கொள்கையை சொன்னார்களோ அவர்கள் அவ்வப்போது தவறானதையும் சேர்த்து சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இது சொன்னா சரியா தான் இருக்கும், நம்ம அதை சொன்னா சரியா தான் இருக்கும் என்ற ஒரு நிலை நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும். இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அதற்கு பின்னரும் அதற்கு முன்னரும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இப்ப நபிமார்கள் எல்லாம் ஒரு கடவுளை தான் சொன்னாங்க. அந்த நபிமார்கள் மீது வைத்த அந்த முகப்பத்து எந்த அளவுக்கு போனது என்று சொன்னால் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை கடந்து அளவு கடந்து நேசம் வைக்கும் பொழுது அவர்களே கடவுளாக்குனது யார? ஈசா நபி ஆக்குனாங்கல்ல. ஏன் ஆக்குனாங்க? அந்த ஈசா வந்து நமக்கு இறைவனை சொல்லித்தர வந்த தூதர் என்று மாத்திரம் நம்பி இருந்தார்களே, ஆனால் அது மாறி இருக்காது. இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு இறைவனை வணங்குவதற்காகத்தான் காபத்துல்லாவை எழுப்புறாங்க அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம். அந்த இப்ராஹிம் நபியை சிலையா செஞ்சு வச்சிருந்தாங்க. எந்த இப்ராஹிம் நபி ஒரு இறைவனை வணங்குவதற்காக அந்த காபாவை கட்டினார்களோ அவர்களுடைய வழித்தோன்றர்கள் அவருடைய உம்மத்துமார்கள் இப்ராஹிம் நபியை ஒரு சிலையாக செய்து காபத்துல்லாவை வச்சிருந்தாங்க. 360 அது ஒரு சிலை. 360 சிலை வைக்கப்பட்டதுல இப்ராஹிம் நபியை வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றிய பிறகு இப்ராஹிம் நபி சிலை உட்பட எல்லாத்தையும் வெளியே எரிஞ்சாங்க. அதுக்கு பிறகுதான் உள்ள நுழைந்தார்கள். அப்ப நம்ம இதை என்ன வழங்க வேண்டி இருக்குன்னு சொன்னால் யார் நமக்கு சத்தியத்தை சொன்னார்களோ அவர்களை வைத்து வழிகிடக்கூடிய ஒரு நிலைமை மனிதனுக்கு இயல்பாக ஏற்படும். நம்ம மதுஹபுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மதுஹப் இமாம்கள் எல்லாம் வழிகேட்டையா போதிச்சாங்க. அந்த துவக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க ஆய்வு செய்து மக்களுக்கு சரியானதுன்னு நினைத்ததை சொன்னார்கள். கெடுக்கணும்னு சொல்லவில்லை, வழி கெடுக்கணும்னு சொல்லவில்லை. அவங்க நினைச்சாங்க ஹதீஸ் குர்ஆன் கிடைக்காத காலத்துல மக்களுக்கு நம்ம ஆய்வு செஞ்சு இதுதான் சரியான சட்டம் என்று அவங்க பட்டு சொன்னாங்க. சரியும் இருக்கு, தவறும் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த அறிவை கொண்டு அன்றைக்கு கிடைத்த ஹதீஸ்களை கொண்டு என்ன சரி கண்டார்களோ அதை மக்களுக்கு சொன்னார்கள். அந்த மக்கள் இந்த அறிஞர்கள் நமக்கு மார்க்கத்தை போதிக்கிறார்கள் என்றுதான் நேசித்தார்கள். நல்ல ஒரு செய்தி செய்கிறாங்க, நம்ம குர்ஆனை வந்து ஹதீஸில் நமக்கு கிடைக்கல, எல்லா ஹதீஸும் பார்க்க முடியல, இவர்கள் கிடைத்த ஹதீஸை வைத்து குர்ஆனை ஒத்து பார்த்து ஆய்வு செய்து நமக்கு தருகிறார்கள் என்று சொல்லி அஹ்மது பின் ஹம்பல் மீது, மாலிக் இமாம் மீது, ஷாஃபி இமாமின் மீது, அபூ ஹனீஃபா இமாமின் மீதெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பிரியம் வைத்தார்கள். பிரியம் வைத்த பிறகு என்ன மாதிரி பிரியம் வைத்திருக்கணும்? இவங்க சரியானது சொன்னா ஏற்றுக்கணும், இவங்க சொன்னது சரி தவறு என்று பிறகு தெரிய வந்தால் இவங்களை கைகளில் விட்டு சரியானது பக்கம் போய்விடணும். அப்படித்தானே வரணும். அப்படி வந்ததா? அபூ ஹனீஃபாங்கிற பேர்ல அபூ ஹனீஃபா என்ன சொன்னார் அதெல்லாம் மார்க்கம். அவருடைய சீடர்கள் எல்லாம் கூடி ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குனாங்க, அதெல்லாம் மார்க்கம். மதுஹபுங்கிறத ஒரு அமைப்பாக உருவாக்குனது தானே. அது என்ன மாதிரி ஆய்வு இருக்கிறோம்? அவர்கள் சொன்னதெல்லாம் அப்படி சரியா இருக்கும். ஆனால் தூக்கத்தில் அந்த இமாம்களுக்கு பின்னாடி போனவர்கள் யாரா இருப்பார்கள் என்று கேட்டால் சரியான பாதையை கண்டனையதா இருந்தார். சரியான விஷயத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த இமாம்களுக்கு பின்னாடி போனார்கள். அந்த இமாம்கள் அப்படித்தான் மக்களுக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இதா சஹல் ஹதீது முஹம்மது, நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை சொல்கிறோம், சரியான ஹதீஸ் கிடைத்து விட்டால் அதுதான் என்னுடைய மதம், எடுத்துக்கிறாங்க, என்னுடைய சொன்னத்துக்கு எரிஞ்சிருங்க, எங்களுக்கு கிடைச்சதை உங்களுக்கு சொல்றோம். இதை விட வேற ஹதீஸ்னாலே கிடைக்கலாம். புகாரி முஸ்லிம் கிடையாது, இப்ப தொகுக்கப்படலை, உப்பு வழியில் இல்லை, வாய் வழியாக ஹதீஸ்கள் பரவி இருந்த ஒரு காலம். அப்ப எல்லா ஹதீஸையும் எடுத்து ஒருத்தர் பார்க்க இயலாது, புக்காக இருந்தால் தேடி எடுத்து விடலாம். அந்த வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் இந்த அறிஞர்கள் அந்த தொகுத்து நமக்காக கஷ்டப்பட்டு அந்த ஹதீஸை வச்சு சொல்றாங்க.
அதுக்கு மாற்றமான ஹதீஸ்கள் நாளைக்கு கிடைத்தால், இவர் விளங்கின கருத்தை விட நேரடியான ஹதீஸ் கிடைத்து விட்டால் எதுக்கு முக்கியத்துவம்? நேரடியான ஹதீஸுக்கு. இது அப்படி சொன்னாங்க 4 இமாம்கள். எங்களுடைய சொல்லை தூக்கி இந்த செவத்துல எழுதி விடுங்கள். எங்க சொல்லு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றம் தெரிய வந்தால், நாங்க எந்த ஹதீஸ்கள்ல இல்ல, அனைத்தையும் நாங்க ஆராய்ச்சி பண்ணல, ஆனால் எது சரியா மனசாட்சி அல்லாஹ்வுக்கு பயந்து இதான் இதுல இருந்து வளர்ந்து முடிவு எடுத்தோம். கிடைச்சதை வைத்து நாங்கள் எடுத்த முடிவு சரி என்று பட்டால் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், தப்பு என்று பட்டால் தூக்கி எறிய வேண்டும். இதைத்தானே சொன்னாங்க. சொன்னவர்களை இதற்காகத்தான் மக்கள் நேசித்தாங்க. அந்த அபூ ஹனீஃபாவோ ஷாஃபியோ நாங்கள் சொல்வதை நீங்க மார்க்கமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருந்தா அன்னைக்கு விட்டுருப்பாங்க. அந்த 4 இமாம்களும் அந்த சித்தாந்தங்கள் அவர்கள் காலத்தில் மக்களுக்கு போதனை செய்யும் பொழுது நாங்க என்ன சொல்றோம் அதுதான் மார்க்கம். எங்க சொல்றது மறுபேச்சு பேசக்கூடாது, எங்களை ஏற்று கேள்வி இருக்கக்கூடாது, நாங்க சொல்வதில் அப்படி கிடையாது என்று அவர்கள் பிரச்சாரம் செய்திருந்தால் அந்த மக்கள் அன்றைக்கு வரைக்கும் இருப்பார்கள். இவர்களை அறிஞராக ஏற்றுக்க மாட்டார்கள், நன்மக்களாக கருதி இருக்க மாட்டார்கள். அப்ப அந்த மக்களை 4 இமாம்கள் மட்டுமல்ல எல்லா இமாம்களுமே மக்களுக்கு சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு கிடைத்ததை வைத்து ஆய்வு செய்து சொல்கிறோம். ஹதீஸ்கள் உங்களுக்கு மக்கள் வழியா கிடைக்கிறது, இன்னும் கிடைத்துக் கொண்டே இருக்கலாம். அப்படி கிடைக்கும் பொழுது எங்க நாங்க சொன்ன ஒரு விஷயம் ஒரு ஹதீஸுக்கு மாற்றம் என்று வந்தால் எங்களை தூக்கி போடுவதுதான் எங்க மதுஹப், அந்த ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொள்வதுதான் என்னுடைய மதுஹப் என்று சொல்லி அந்த இமாம்கள் சொன்னார்களா இல்லையா? அந்த சொன்னபடி அந்த இமாம்களை மதித்து நடந்தார்களா? இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறாங்களா? அவங்க எதை அன்னைக்கு எழுதி வைத்தார்களோ ஹதீஸ் கிடைக்காத காலத்தில் அதுதான் ஹனபிகளுக்கு சட்டம். ஏன்? எங்க மதுஹபை சொல்லிவிட்டாங்க. அப்ப அந்த மாதிரியாக யாரை மதிக்கிறார்களோ சரியானதை சொல்லுகிறார்கள் என்று மதிக்கிறார்கள், பிறகு தவறானதாக இருக்கும் பொழுதும் மாற மறுக்கிறார்கள். ஏன்? அந்த பக்தி கொள்கையின் மீது உள்ள பக்தியை விட அந்த அறிஞர்கள் மீது, அமைப்புகள் மீது, ஜமாத்துகள் மீது, இயக்கங்கள் மீது பக்தி அதிகமாகிவிடுமையானால் இந்த நிலைமை ஏற்பட்ட தீரும். இதை நம்ம கற்று வழங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பெருநாள் தொழுகை தொழுகிறோம். பெருநாள் தொழுகையில இந்த ஜும்மா நடத்துறாங்க இல்லையா, ஜும்மாவுக்கு முதல்ல குத்துபா, பிறகு தொழுகை அறிவிச்சிருக்கோம். முதல்ல உரை நிகழ்த்துகிறோம். இந்த உரை முடிந்த பிறகு என்ன செய்வோம்? தொழுகை நடத்தணும். பெருநாள் தொழுகை எப்படி செய்யறோம்? முதல்ல தொழுகிறோம், தொழுகையை முடித்து விட்டு பயான் அப்புறம் நடக்கும். பெருநாள் தொழுகை ஜும்மாவுக்கு வித்தியாசம் என்னவென்றால், பெருநாள் தொழுகையில வந்து தொழுகைக்கு அப்புறம் பயான், ஜும்மாவில் வந்து பயானுக்கு அப்புறம் தொழுகை. இது நம்ம வழங்கி வச்சிருக்கோம்ல, இது ஹதீஸ்ல உள்ளதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெருநாள் தொழுகையிலையும் அவங்க வந்து தொழுகை முடிச்சுட்டு தான் பயான் பண்ணுவாங்க. முன்னாடி பண்ணது கிடையாது. தொழுகை முடியும், மக்கள் அமர்ந்திருப்பார்கள், அவங்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள், பெண்களுக்கு கேட்கிறேன்னு அங்கே போய் கூட உரை நிகழ்த்தினார்கள். இப்படி எல்லாம் தான் செய்திருக்கிறார்கள் என்று ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. இப்படி இருக்கிற நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி முடிந்த பிறகு மதீனாவுக்கு மர்வான் என்பவர் கவர்னராக, அமீராக நியமிக்கப்படுகிறார். மர்வான்கள் மதீனாவுக்கு அந்த பகுதி கவர்னர் இருப்பாங்க இல்லையா, அந்த மதீனாவுக்கு வந்து மர்வான் என்பவர் என்ன செய்கிறாரு? அவர் கவர்னராக நியமிக்கப்படுகிறார். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு 30 வருஷம் நடக்கக்கூடிய சம்பவம் தான். 30 ஆண்டுகள் கடந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப அவர் அமீரான பிறகு பெருநாள் தொழுகை காலத்துக்கு மக்கள்லாம் வர்றாங்க. அமீர் தான் என்ன செய்யணும்? பெருநாள் தொழுகை நடத்தணும். அன்னைக்கு இஸ்லாமிய அரசாக இருக்கிறதுனால ஜும்மா அவர் தான் நடத்துவார், ஜும்மா உரை அவர் தான் பண்ணுவார், பெருநாள் தொழுகை அவர் தான் பண்ணுவார். அப்ப நபிகள் மதீனாவுடைய பெருநாள் தொழுகை யார் தலைமையில் நடக்கும்? அந்த மர்வான் என்பவர் தலைமையில் நடக்கும். அதற்கு தனி ஆட்சி தண்ணி இருக்காரு. யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஹுத்பா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் போடுவாங்க. மார்க்கும் அறிந்திருப்பாரு, அரசு நிர்வாகம் தெரிந்திருப்பார். என்ற வகையில மர்வான் என்பவர் கவர்னரா, மர்வான் யாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹு சொந்தக்காரர். அவர் வந்து அமீரா, அவர் உஸ்மான் நியமிக்கப்பட்டார். பிறகு அமீரா இருந்தார். அவருடைய அந்த ஆட்சியின் கீழே பெருநாள் தொழுகை மக்கள்லாம் வர்றாங்க. வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, தொழுகைக்கு முன்னாடி உரிய ஆரம்பிக்க போறாரு. இந்த மர்வான் என்பவர் வந்து தொழுகைக்கு முன்னாடி பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு உரை நிகழ்த்தினேன். பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி என்ன செய்யறாருன்னு கேட்டா, எந்திரிச்சு பயான் ஆரம்பிக்கிறார். அவர் எந்திரிக்கும் பொழுது அபூ சயீத் அல் குத்ரிங்கிற ஒரு சஹாபி அங்க இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் இருந்தார்கள், அதிகமானவர்கள் தாபியீன்கள். சஹாபாக்கள் காலம் ஓரளவுக்கு முடிந்து விட்டது, ஆனா சஹாபாக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 30 வருஷத்துக்கு எல்லா சஹாபியும் அழைத்து போயிருந்தார்.
சகாபாக்களும் இருந்தார்கள். அந்த சபையில் அடுத்த தலைமுறையில் இருந்தார்கள். அப்ப அபூ சயீத் அல்-குத்ரிங்கிறவர் ரசூலுல்லாஹ் காலத்தில் இளைஞராக இருந்தவர். அவர் இப்போ இருக்கிறார். இப்ப இவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, இவர் பயான் பண்ண போகும்போது துண்டை பிடிச்சிக்கிட்டு தாளத்தில் உட்கார வைக்கிறார். யார கவர்னர் பார்க்காம இழுத்துக்கே உட்காரு. எதுக்கு நீ பயான் பண்ண போற? தொழுகை முடிச்சு பயான் பண்ணணும் அப்படிங்கிறார். குடும்பம் சொல்லவரை மறுக்கிறார். மறுத்து போய் பயான் ஆரம்பிச்சிட்டார். மெம்பர் வேற தயார், மெம்பர் கிடையாது. கர்நாடக மெம்பர் வேற என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது அவர் ஏறி அவர் பயான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது இவர் பயம் மெம்பர்கள் நிற்கும் போது சந்திக்கிறார். நிறுத்தினி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை கைக்கொள்ள வேண்டும். ஒரு இஷ்டத்துக்கு மார்க்கத்தில் விளையாடுற அப்படின்னு இவர் என்ன செய்யறாரு? அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சுப்பா. யார் சொல்றா? அதுக்காக மாற்றாலமும் நீ அறிந்து வைத்திருந்த நன்வழி எல்லாம் முடிந்து விட்டது. எந்த காலத்துல சொல்றாங்க? காட்டு விராடி காலத்துல சொல்லல. சிறந்த காலம் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த காலம். சிறந்த காலம் எங்க காலம்? அடுத்த காலம். அடுத்த காலம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த காலமாக இருக்கிற சிறந்த சமுதாயம் என்று யாரை பற்றி சொன்னார்களோ அந்த சமுதாயத்தில் தான் இவர் நினைச்சதை செஞ்சு செய்யறாரு. உரை நிகழ்த்துறாரு. இவர் மெம்பர்ல இருக்கும்போது சண்டையை போட்டு உன் பின்னாடி நான் இருக்க மாட்டேன்னு பெருநாள் போயிட்டார். திரும்பி போயிட்டார். அந்த உரையும் கேட்கவில்லை, அவர் தொழுகையும் கலந்து கொள்ளவில்லை, புறக்கணித்து போய்விட்டார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்று கேட்டால் அது சொல்றாரு காரணம். முடிஞ்ச பிறகு இந்த மருமான் சொல்றாரு, நான் எதுக்கு செஞ்சேன் என்று கேட்டால், நாங்க தொழுகையை முடித்து விட்டு பயானுக்கு எந்திரிச்சோம்னா யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதான் மக்களை இருக்க வைக்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். நல்ல நோக்கம் கற்பிக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்கள் முதல்ல தொழுகையை முடித்து விட்டால் பெருநாள் தொழுகை முடிஞ்சு போச்சே என்று எல்லாரும் போக ஆரம்பித்து விடுறார்கள். அவரே அந்த லட்சத்தில் இருக்கும். சரியான மார்க்கத்தை கேட்பார்கள். இன்னைக்கு ஏதோ வாயிலிட்டு உணர்றதுனால மக்கள் என்ன செய்யறாங்க? நிர்பந்தமா வந்து உட்கார்றாங்க. அப்ப தொழுகை முடிஞ்ச கையோட எல்லாம் காலியாகிறாங்க. முந்தின ஆண்டுகளை பார்த்துப்பார். அது சொல்றார். எதனால் நான் இப்படி செய்தேன் என்று கேட்டால், முதல்ல நாங்கள் தொழுது விட்டு பிறகு பயான் பண்ணுமையானால் மக்கள்லாம் போயிடுவாங்க. இப்போ பயானம் முதல் பண்ணிட்டா தொழுக போவாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சேங்கிறத நியாயப்படுத்துறாரு. இப்படி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத் நமக்கெல்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கு. அந்த சுன்னத் சரியான ஒரு கொள்கை. அந்த சுன்னத்தை ரசூலுல்லாஹ்வுடைய ஊர்ல மதீனாவுல சிறந்த சமுதாயம் இது மத்தியில் வைத்து ஒருவர் மீறுகிறார். எல்லாரும் எடுத்து வந்தாங்க. கேட்க வேண்டிய விஷயம் என்ன? அவர் செய்கிறாருன்னு சொன்னா யார்கிட்ட விளையாடுறது? அபூ சயீதோட எத்தனை எந்திரிக்கல? அபூ சயீதுங்கிற அந்த ஒரு நபித்தோழருக்கு தெரிஞ்சு இன்னும் பலருக்கு தெரிந்திருக்கும். அது போக பல தொண்டுகளுக்கு நடக்கிறதை அறிந்து வைத்திருப்பார்கள். அந்த வருஷம் தான் மாற்றப்படுது. அந்த வருஷம் தான் அவர் மாற்றுகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழுதுட்டு தான் ஜும்மா உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன சிந்திக்க வேண்டும் என்று கேட்டால், சரியான மாற்றத்தில் இருந்தாலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. திடலுடைய அதிகாரம் அவருக்கு தான் இருக்கிறது. பள்ளிவாசல் அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. அவரை எப்படி எதிர்ப்பது என்று எல்லாரும் அமைதி காக்குறாங்க. ஆனா அபூ சயீத் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த உன்னுடைய ஆட்சி, உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய பவர், உன் கையில அந்த பள்ளிவாசல்லாம் இருக்குதுங்கிற மமதை இதையெல்லாம் விட ஒரு சுன்னத்தை எனக்கு பெருசு என்று நபியுடைய வழியை நீ புறக்கணிப்பாயானால் நான் தூக்கி விட்டு போய் இறந்து விடுவேன். அவர் போயிட்டார். இன்னொருத்தர் போனதாக ஒரு அறிவிப்புல வருகிறது. அப்ப ஒட்டுமொத்த சமூகத்துல ரெண்டே பேர் இருக்கிறாங்க. இப்ப அந்த ரெண்டு பேர் செஞ்சது சரிங்களா? அவ்வளவு பேர் அமைதி காட்டாங்க, அது சரிங்களா? அல்லது மறுவான் செஞ்சால் அது சரிங்களா? நம்ம எதை சரின்னு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம மறுவான் சொல்லை கேட்டு அப்படி நம்ம நடத்துறதில்லை. பெருநாளுடைய எந்த இது அழிந்து விட்டது மறைந்து விட்டது என்று சொன்னாரோ அந்த சுண்ணத்தை தான் நம்ம இன்னைக்கு செய்கிறோம். எல்லாரும் செய்கிறார்கள். 72 கூட்டத்தாரும் செய்கிறார்கள். 72 கூட்டத்தாருமே பெருநாளுக்கு பிந்தி தான் குத்துபாவை நிகழ்த்துகிறார்கள். அந்த சுண்ணத்து கரெக்டா வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்படி இருந்தாங்க, அதை இழந்துடக்கூடாது, அந்த கட்டுப்பாடு நிற்கக்கூடாது, இதோடு போயிடக்கூடாது, நமக்கு வேற என்ன இடம் இருக்குது, நம்ம எங்க போறது, வருமானம் விட்டு நம்ம எங்க இருக்கிறது, தொழில் நடத்துறது என்றெல்லாம் ஒரு தப்பான சிந்தனைக்கு உள்ளாகி அந்த மக்கள் மௌனம் காத்தார்களா இல்லையா? அந்த மாதிரி மௌனம் காக்கக்கூடிய நிலைமை கேமரா வரைக்கும் இருக்கும். இந்த நிலைமை ஒவ்வொரு காலத்திலையும் நல்லா தெரியும். தப்புண்டு இது எடுத்து நான் எங்க போறது? ஏதாவது மக்களா இருந்தாங்க. அந்த மக்கள் தெரியும், அவங்களுக்கு தெரியும் இவர் செய்யற சுண்ணத்து இல்லை, நல்லா தெரியும். இது பிதஅத் செய்கிறார் என்று தெரியும். எதிர்த்தால் என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட பவர் அவங்கள்ட்ட இருக்குது. இன்னொரு திறனில் போய் தொழுவார். அவரு கிளம்பி போய் வேற இடத்துல நான் தொழுவ போறேன்னு
போனார்களே ஆனால் அவங்க ராஜா, அவங்க அதிகாரி, அவங்க என்ன செய்வாங்க, படைப்படத்தை கொண்டு அதை நசுக்குவார்கள். நமக்கு இந்த பெருநா இல்லாம போயிருமே, தீமைக்கு துணை செய்வதற்கு நிற்கவில்லை. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, இப்படி ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்தது. ஆனா அபு சையத் என்ன பண்றாரு, பெருநாள் ஒழுங்கா இருந்தா தான் இருக்கு பெருநாள், இல்லாத இந்த பெருநாள் இல்லாம இருக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு பேர் பெருநாள் தொழுகை எனக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக இந்த தப்புல நான் சேருவேனா, எனக்கு வாய்ப்பு இல்லை என்பதற்காக உங்களுடைய தீமைக்கு நான் துணை செய்வேனா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸாலு தாயிஃபத்துன் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அபு சையத் மாதிரி எப்படி இருப்பாங்க, லாஹிரீன இலா யௌமில் கியாமா, ஹக்ல இருப்பார்கள், கியாம நாள் வரைக்கும் இருப்பார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சத்தியம் எதுவோ அதுல மட்டும்தான் நிற்பார்கள். எதை பார்க்க மாட்டாங்க, நம்ம உண்டாக்குறது நம்ம அமைப்பு நம்ம அப்படி பார்க்க மாட்டார்கள். இப்ப ஒரு பெருநாளைக்கு பிறை பார்த்து விட்டார்கள், பிறை பார்த்து விட்டால் அறிவித்தால் மருமான் மாதிரியே சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்க, கூட்டம் வராது என்ற காரணத்தினால் தள்ளி வைக்கிறோம். மருமான் தான் சொன்னார். மருமான் என்ன சொன்னார் கேட்டா, கூட்டம் வராதுங்கிற காரணத்தினால் நாங்கள் முன்னாடியே சொல்றோம், பயணம் போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மருமானிய சிந்தனை ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? மருமான் என்ன சொன்னாரோ அதையே ஒருவர் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் அமைதியா இருந்தோமே, ஆனால் நாம என்ன மாதிரி வார்த்தைக்கு படுகிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறோமா, வஹீயை நேசிக்கிறோமா, தீனை நேசிக்கிறோமா? கூட்டம் வந்த ஒருத்த வரட்டுமே, எந்த நேரத்துக்கு பத்து ஜும்மா தொழுகிறோம், ஜும்மா தொழுகை வந்து ராத்திரி 10 மணிக்கு தொழுதா நிறைய கூட்டம் வெயில் இல்லாம அப்படின்னு சொல்லி சொன்னா வருவாங்க. அது ஜும்மாவா இருக்குமா? 10 மணிக்கு இந்த ஜும்மா தொழுகை பகல்ல இந்த கோடையில் நடத்துறதுக்கு பதிலாக கோடை காலத்தில் விரைவில் வைத்துக் கொள்வோம், இரவு 12 மணிக்கு ஜும்மா வைப்போம் என்றால் சில ஜனங்கள் எல்லாம் வருவாங்க. அது பேர் ஜும்மாவா? மக்கள் வருவார்கள் என்பது உண்மையாக இருக்கலாம். அது ஜும்மாவாக ஆகுமா? அது பெருநாளாக ஆகுமா? அது பெருநாள் தினமாக ஆகுமா? பெருநாள் தினத்தை கொண்டாடியதாக ஆகுமா என்று சிந்திக்காமல் ஒரு சாரார் இன்னைக்கு இருக்கு. நீங்க பாக்குறீங்களா, ஏன் அப்படி வருது? நம்ம உன்னை சார்ந்து சொன்னா கவனமா இருக்கணும். நம்ம எதுல சார்ந்து இருக்காலும் சரிதான், ஒரு நபர் மீது நம்பிக்கை வைத்துதான் சரிதான். எப்படி நீங்கள் நம்ப வேண்டும் என்றால், இவன் சரியா சொல்ற வரைக்கும் தான், தப்பா சொன்னா ஏற்கணும். எதுல நம்ம கவனமா இருக்கணும். ஒரு நபரா இருக்கட்டும், இயக்கமா இருக்கட்டும், அறிஞரா இருக்கட்டும், மூலானவா இருக்கட்டும், முக்கிய யாரா இருக்கட்டும், இப்படிப்பட்ட இமாம்களை எல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கோம். அப்போ கண்டிப்பா ஷாஃபியெல்லாம் நம்ம பெரிய ஆளுங்களா, அவங்களை விட பெரிய ஆய்வாளர்களா, அவங்களை விட வணக்க வழிபாடுகளா கூடியவர்களா? இல்லை. ஆனாலும் அதையும் தூக்கி போட்டு வந்தோம். அவர்கள் வகியை பின்பற்ற, வகியை தான் பின்பற்ற வேண்டும். அந்த காலத்துக்கு அவர்கள் எடுத்து சொன்னவர்களா இருந்தார்கள். அந்த மக்களுக்கு வழியில கேட்டார்கள். இன்னைக்கு எங்களுக்கு வகி கிடைக்கிறது. நாங்கள் வகியில இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொன்னா பின்பற்றுவோம். இதுக்கான வந்திருக்கிறோம். இதுக்கு வந்த நம்ம பெரிய பெரிய இமாம்கள், பெரிய பெரிய ஜமாத்தெல்லாம் தூக்கி போட்டோம். சுன்ன ஜமாத் பள்ளி பல கிரவுண்டுகள்ல இருக்கும், சோலை மாதிரி வச்சிருப்பான், அவ்வளவு வசதிகளாக இருக்கும். நம்ம எல்லாம் 4 சென்ட் 5 சென்ட் 3 சென்ட் 1 சென்ட் பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்கிறோம். அவன் அவங்க ஏக்கர் கணக்கில் வைத்திருக்கிற மர்க்கஸ் எல்லாம் இருக்கிறது. அதில் உரிமை போனால் பரவாயில்லை, வெளியே வரணும். இருக்கணும். நீங்கள் நூலுக்கு ஓதுறீங்க, நீங்க ஷிர்க் வைக்கிறீங்க, நீங்க மதுஹபை போதிக்கிறீங்க, குர்ஆனை சிவனை தான் சரின்னு சொல்றீங்க. அப்படியான ஒரு வழியின் பக்கம் எங்களை அழைப்பீர்களே, ஆனால் நாங்கள் எப்படி வருவோம் என்றுதான் தூக்கி வந்திருக்கோம். அப்ப எந்த ஒரு கொள்கைக்காக வந்தோமோ அது நீர்த்து போகாமல் கடைசி வரைக்கும் நம்ம நினைக்கிறேன். சரியா சொல்றாங்க, தப்பா சொல்றாங்க. சரியானதா இருந்தால் யார் சொன்னா ஏற்றுக்கணும், எது சொன்னா ஏற்றுக்கணும். சைத்தான் கூட ஏற்றுக்கல. நாம சைத்தான் வந்து அபூ ஹுரைரா அவர்களை ரமலான் மாசத்துல ஃபித்ராவுடைய ஜகாத்தெல்லாம் திரட்டுவதற்கு அவரை நியமித்திருக்கிறாங்க. அப்ப சைத்தான் மனுஷன் கெட்ட ஒருத்தன் செய்யலாம், வந்து அது ஃபித்ரா பொண்ணு கலவாங்கலாம். அவரை பிடிச்சவங்க அவனுக்கு நல்ல ஒரு செய்தி சொல்லித்தரேன், உன்னை விட்டு ஆயத்தூர் விஷயம் சொல்லி கொடுத்து இதை ஓதுனா உனக்கு அல்லாவுடைய உதவி இருக்கு போயிட்டான். விட்டார். ரசூலுல்லாஹ் வந்து சொன்னவங்க அவன் செய்தான், அவன் சொல்ல உண்டான். அவனுக்கு ஆயத்தூர் விஷயம் ஒரு சிறப்பு சொன்னான் பாரு, அது கரெக்டு தான். அதாக செய்தான், அவன் செய்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகார்ல இருக்குது. அப்ப செய்தானே வந்து சொன்னா கூட சரியான விஷயமா இருந்தா அவன் செய்தான் விரட்டி விட்டுருங்க, அந்த செய்தி ஏற்றுக்குங்க. சைத்தான் சொன்னா கூட இது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம் ஹதீஸ் என்று ஆதாரத்தோடு சொல்லுவாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிறோம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய அளவுகள் என்ன என்று கேட்டால், நம்மால் சொன்னா சரியா இருக்குன்னு எப்ப நினைக்கிறோமோ அந்த நம்பிக்கை வந்து விட்டது சொன்னால், நம்ம எதை முழுதாக சார்ந்து விட்டோமோ அவங்க சிறுக்க சொன்னா சரிவிடும். வேற ஒருத்தன் சொன்னா ஏற்றுக்க மாட்டோம். அவர்கள் விதாச்சம் சொன்னார்கள், நம்ம போயிடும். ஏன் கரெக்டாக சொல்லுவாங்க,
கரெக்டாக சொல்லுவாங்க. இப்படித்தான் எல்லா சீர்திருத்த இயக்கங்களுமே வழி எடுத்து போனது. சீர்திருத்த இயக்கங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அதனுடைய துவக்கம் எப்படி இருக்கு, குர்ஆன் ஹதீஸ்னா இருக்கு. அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும் என்று கேட்டால் சத்தியமா அசத்தியமா இருக்க வேண்டும். சத்தியம் இவ்வளவு கஷ்டமா போயிருக்கும், இவ்வளவு சிரமப்பட்டு அப்பம்பாடெல்லாம் பகிர்ந்து கொண்டு மதுரெல்லாம் தூக்கிட்டு ஜமாத்தெல்லாம் தூக்கி விட்டு இந்த கட்டுக்கோப்பெல்லாம் இறந்துட்டு ஒத்தையா 2ஆம் 3ஆம் நிமிஷமே அவ்வளவு தியாகம் இருந்து பண்ணோம், அந்த நன்மை நாடி செஞ்சோமே. அப்ப இது நீங்களும் செஞ்சா ஓகேயா? எந்த மாதிரி விஷயத்தில் எதிர்த்தீர்களோ அதை மற்றவர்கள் செஞ்சா ஓகேயா என்று வறுமையானால் கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச தியாகங்களுக்கு அர்த்தம் இல்லை. இதுதான் தீர்மானிக்கும். இன்னமல்ல அமல் ஹவாத்தி, எல்லா அமல்களும் இறுதியை கொண்டு தீர்மானிக்கும். நீங்கள் துவக்கத்தை செய்த தியாகத்தை பார்க்க மாட்டோம். ஒருவர் உங்கள்கிட்ட ஒரு வேலை செய்கிறார், 20 வருஷம் நேர்மையா உழைக்கிறார், கடைசி நாள் வரவேண்டாரு. 20 வருஷம் நேர்மையா உழைச்சான்னு பார்ப்பீங்களா, கடைசி எவ்வளவு பார்ப்பீங்களா? நீக்கிடுவீங்க. 20 வருஷம் நல்லா இருந்தாரா, அது ஒன்று வச்சிருந்தேன், இப்பயும் தெரிஞ்சேன் 1 லட்ச ரூபா கடன் போயிட்டார். இப்போ என்ன செய்வோம், கடையை நீக்கிடுவோம். நம்ம எதை பார்க்குறோம்? 20 வருஷம் நல்லா இருந்தாலும் இப்போ நீ நல்லா இருந்தியா, உனக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன் சொல்லுமா இல்லையா? அப்போ இந்த பொருளை அல்லா எதை பார்க்கறான்னு கேட்டால் காற்றின் கடைசி சிற்குலையே மூழ்கி கிடக்கிறான். கடைசி 2 நாளைக்கு முன்னாடி தௌஹீத் வந்துட்டான், அவன் திருப்தி அடைஞ்சான் வறுமையில. ஏன் கடைசியில் அவன் தௌஹீத் வந்துட்டான், தௌஹீதிலேயே மூழ்கி இருக்கிறான், அவன் அதில் போயிட்டான், அவனையும் போயிட்டான். அந்த அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாது, மார்க்கே கிடையாது. ஏற்கனவே செய்த கொள்கைக்கெல்லாம் மார்க் எல்லாம் போய்விடும். இதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையில் இங்கே ஒரு நபரின் மீது இருந்தாலும் சரி, எங்கத்தில் இருந்தாலும் சரி சரியா சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா சொல்ல பார்க்கணும். தனித்தனியா இதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்க இன்றைக்கு நிலைமை இது சரியா தவறா என்பதற்குரிய அளவுகோல் ஒன்று உங்களுக்கு தெளிவாக வைக்கப்பட்டிருக்கு. என்ன அளவுகோல்? யார் ஒருத்தன் சரியா சொல்லுகிறானோ அவன் சரி என்ற ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தை கொண்டாந்து காட்டு என்று சொல்லும்போது ஓடி வருவான், அவன் அழைப்பு கொடுப்பான், அவன் முன் வருவான். யாரிடத்தில் ஆதாரம் இல்லையோ அவர்கள் மறுக்குவார்கள், ஓடுவார்கள். அப்ப பெரிய பெரிய ஆராய்ச்சி இல்லாவிட்டாலும் நாம் ஒரு அமைப்பில் பயணம் செஞ்சோம், ஒரு நபருக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தோம், அல்ல ஒரு கட்சியில போய் கொண்டிருந்தோம். அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது, தவறான பத்துவா சொல்வதாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, மார்க்கத்தோடு விளையாடுகிறார்கள் என்று பத்துவா கொடுக்கப்படுகிறது, ஹதீஸை மறைக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன இப்படி பண்றீங்களாக வாங்க பேசுவோம், அதெல்லாம் பேச முடியாது இப்படி சொல்வார்களே. ஆனால் அது எதுக்கு அளவுகோல்? விவாதம் செய்து சத்தியம் அசத்தியத்தை விளங்கிக் கொள்வது ஒரு அளவுகோலாக இருந்தாலும் யார் அவர்களுக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என்று சொல்கிறார்களோ, யார் அதை மறுக்கிறார்களோ, இந்த அளவுகளை நீங்க பார்க்கணும். மறுத்தாங்கன்னு சொன்னா எதுக்கு நீங்க பின்வாங்குறீங்க? உங்கள் மீது பொருளாதார குற்றச்சாட்டு அவன் பேச நிறுத்திட்டு போங்க. நாட்டுன்னு அப்படியே வளர்க்கப்பட்டோம், நாட்டுக்கு போய் வாதம் பண்ணுவோம், இதெல்லாம் பயப்படுவாங்க. கிறிஸ்துவர்கிட்ட இப்ப எல்லாம் லேசா போச்சு, அன்னைக்கு கிறிஸ்துவர்கிட்ட பயப்படுவோமே, ஒரு அண்ணா காட்சி முடிச்சிருப்பாங்க, பயம் அதை கொஸ்டின் ஆக்கி விட்டோம். கிறிஸ்துவோடு வாதம் பண்றோம், எல்லாருடைய காரியம் சேர்ந்து வாதம் பண்றோம். எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் நீங்க ஒரு சரியா நாங்க ஒரு சரியான சொல்லும் பொழுது தன் பக்கம் சரி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு முன்வரணும். முன்வரலை என்று சொன்னால் என்ன விளங்கிறேன், இதுல கோளாறு இருக்குது, ஏதோ மிஸ்டேக்கள் இருக்குது, பல விஷயங்களை தவறு செய்கிறார்கள் என்று நீங்க என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். இது பொதுவாக இது எங்களுக்கும் சேர்த்தான் சொல்றோம். எனக்கு நானே நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், மார்க்க விஷயமா அது தவறுன்னு ஒருத்தர் என்னை கூப்பிடுறாரு, அதனால நான் வர முடியாது அப்படின்னா நான் ஒரு ஏன் இருக்கிறாரு. நான் ஒரு விஷயத்த சொல்லுகிறேன், அது நிரூபிக்கிற மாட்டேங்கிறேன், நான் சொன்ன என் மக்கள் ஏற்றுக்கிறாங்க போயா அப்படிங்கிறேன். அப்ப நீ என்ன செய்யணும், இவன் தான் திருட்டு பைய, இவன் தான் பொய் சொல்றான், இவன் சொல்ல உண்மையாக இருந்தால் அது நேருக்கு நேரம் அவன் போய் நின்று பேச வேண்டியதானே, நிரூபிக்க வேண்டியதானே, ஆதாரங்களுக்கு போட வேண்டியதானே, அவன் வைக்கிற ஆதாரத்துக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மனிதனுக்கு எனக்கு சேர்த்தான் சொல்றேன். நாங்களே ஊருக்குள்ளே சொன்னாலும் சரியா தவறா என்று ஒரு கொஸ்டின் எழுப்பப்பட்டு அதை கேட்கும் பொழுது அதை பற்றி நான் கேட்காதீங்க என்று நான் சொன்னால் நான் தவறா இருக்குன்னு அர்த்தம். அதை பற்றி விவாதிக்க முடியாது, நான் தவறா இருக்குன்னு அர்த்தம். பேசுவோம் அப்படின்னா அளவுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப நம்ம என்ன அளவுகோல் வைக்க வேண்டும் என்றால் எத்தனை பண்ணித்தாலும் சரி, நம்மளுக்கு தௌஹீதை சொல்லித் தந்த மனிதனாக இருக்கட்டும், தௌஹீதை சொல்லித் தந்த இயக்கமாக இருக்கட்டும், அதை எதில் நம்ம கவனிக்கணும். சரியா இருந்தால் எடுத்துக்கிறோம், தவறா இருந்தால் தூக்கி போடுவோம். சரியா தவறான்னு வராமல் பின்வாங்கி ஓடினால் அதுவே தவறு என்பதற்கு ஆதாரமாக இதுவரை எடுத்திருக்கிறோம். அதனால கூப்பிடுவோம், நம்ம சிறுக்கில் இருக்கும் பொழுது, விதத்தில் இருக்கும் பொழுது பல பேர் விவாதத்தில் அழைச்சிருக்கிறோம், பல சந்தர்ப்பங்களில் வரவே இல்லை.
அந்த வராத காலத்துல நிறைய பேர் தௌஹீத் பண்ணாங்க. பிறகு ஆட்கள்லாம் ஓடுதல் பிறகுதான் அவங்க மாற்றி விவாதம் பண்ணாங்க. தூக்க காலத்துல வர மாட்டாங்க. ஆரம்ப காலத்துல தரிக்க காலத்துல வர மாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? வந்து அடிக்கிட்டு போயிருந்து. அந்த கட்டத்தில் தான் மக்கள் பார்க்குறாங்க, இவங்ககிட்ட தவறு இருக்கு, இவங்க சின்ன பிள்ளை கூப்பிடுறாங்க, பல வருஷம் அனுபவசாலிகள் வந்து மாட்டேங்கிறாங்க, இவங்கள்ட்ட வழிகள் வந்தாங்க. அப்ப இந்த அடிப்படையில் தான் நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். இதுல கவனமா இருக்க வேண்டும். விழிப்புணர்வு தௌஹீத் வந்துட்டோம், வந்த தௌஹீதை காப்பாற்றணும், மூத்து வரைக்கும் அதை காப்பாற்றணும். எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு இயக்கம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க மீது கொண்ட பக்தியை கொண்டு நம்ம வழி எடுத்து விடக்கூடாது. இதுல கவனமா இருக்க வேண்டும். அப்படி கவனமா இருக்கிற நண்பர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிவுறுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, வர்ற இந்த மாசத்துல பிறை 15 அன்று பராத் என்கிற பெயர்ல சமூகத்தில் ஒரு விதத்து அரங்கேறுகிறது. பராத் இரவு என்று சொல்லி இரவு குரான் என்று வணங்குறது, இரவு குரான் தொழுகிறது, 1000 ரக்காத் தொழுகிறது, 100 ரக்காத் தொழுகிறது, 20 ரக்காத் தொழுகிறது, பலவிதமான ஒரு இபாதத்துகளை உண்டாக்கி சிறைகளை போட்டு 3 யாசின் ஓதுவது, இன்னொரு நோக்கத்திற்கு ஓதுவதெல்லாம் நிறைய உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் தீன் என்ற பெயர்ல. இந்த ஒரு விதத்துக்கு எதிராக இன்னும் முடிஞ்ச பாடுங்க பல வருடங்களாக பிரச்சாரம் செய்து நம்மளாம் வந்துட்டோம். இது சின்ன நம்பர் தான். 90% மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் பள்ளியில் அலங்கரிக்கப்படுது, இன்னும் அந்த பள்ளிக்கூட்டம் போகிறார்கள். அப்ப இந்த விதத்தில் மீட்பதற்காக வேண்டி உங்களுக்கு என்ன செய்யணும், தெளிவான முறையில் மக்களுக்கு விளக்கி ஒவ்வொரு விதத்தும் வழிகேடு வகி மட்டும்தான் மாறுக்கும். நம்ம ஊர் புறம் சொன்னாலும் சரி, உலகமே சொன்னாலும் சரி, கடந்த கால அறிஞர்கள் சொன்னாலும் சரி, இதுல நீங்க நம்பிக்கை வைத்து என்ன செய்யாதீங்க, விதத்தை செஞ்சிடாதீங்க, புராண சிறிது இல்லை என்பதை விளக்கி நாங்கள் பிரசுரங்கள் தயாரித்திருக்கிறோம். அந்த மாதிரி பிரசுரங்களை பெற்று நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த ஆதாரங்களை விளக்கி அந்த விதத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு பாடுபடுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன்.